சின்ன வயசுல பசங்க தெருவில் விளையாடுறத பார்த்த உடனே எனக்கும் அவங்க கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா பசங்களோட சேர்ந்த கெட்டு போயிடுவேன்னு பஜாரில் வச்சிருந்த கடைக்கு கூட்டு போயிடுவார். எனக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் சேரணும் ஆசை. ஆனால் படிப்பு கெட்டு போயிருமே இந்த கிரவுண்டு பக்கமே விடலை. +1 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா பயாலஜி எடுக்கணுன்ட்டாங்க. படித்து முடிச்சு டாக்டர் ஆகணும். நான் எடுத்த மார்க்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. எனக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசை. ஆனால் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் தான் சொல்லி என்னை ஐடியில் சேர்த்து விட்டாங்க. படித்து முடிச்சுட்டு ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டேன். பணம்லாம் எதுவும் இல்லைடா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருன்ட்டாரு. வேற வழி இல்லை, பிடிக்கலனாலும் வேலைக்கு போய் மாசம் கொஞ்சம் பணத்தை சேர்த்த பணத்தை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சா என்ன வேலை விட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறியா? பிசினஸ் பண்றவனுக்கு எவனா பொண்ணு கொடுப்பான்? நீ ஒழுங்கா வேலைக்கு போ, அப்பதான் கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணு கிடைக்குனாங்க. கல்யாணமும் முடிஞ்சது. என் ஒய்ஃபு கிட்ட இப்ப ஏதாவது பண்ணலான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறமான்னு பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேட்கிற. சாஃப்ட்வேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் செட்பட்டு வராதுன்ட்டா. நான் எப்ப பிசினஸ பத்தி பேச்சு எடுத்தாலும் சரி, வீட்டுல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இவன் கையில பணம் வச்சிருக்கனால பிசினஸ்ன்றான். நீ முதல்ல ஒரு வீட்டை வாங்கு, அப்பதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இனிஷியல் பேமெண்ட் காட்ட வச்சு ஒரு வீட்டை வாங்க வச்சுட்டாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது பூரா அதுக்கே போயிடும். நமக்கு ஏதாவது செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த வேலையும் இல்லை, வேலை வேற இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் பேங்க்ல கட்ட யாரும் தரமாட்டேங்கிறாங்க. 2 மாசம் இஎம்ஐ கட்டல. யாருக்கோ இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலை பார்க்கற மாதிரி இருக்கு. என்ன பண்றது புரியல. ஒருவேளை இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் மாசம் இஎம்ஐ கட்டி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுறதா, இல்ல எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம நினைச்சபடிதான் வாழ்ந்துட்டு போறதா? எந்த பக்கம் இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி